புதுச்சேரி கத்தும் கடலோசை காதில் விழுகின்ற சின்னஞ்சிறிய அழகிய மாநிலம். எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி. சரித்திர சிறப்பு வாய்ந்த நகரம். பிரெஞ்சு கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் இணைந்த அற்புதமான இடம் புதுவை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோற்பவம் இந்த புதுவை மண்ணில் கல்விக்கூடங்களின் மணிமகுடமாக விளங்குகிறது. எல்லாவித சிறப்பு அம்சங்களோடு ஒழுக்கத்துடன் தரமான கல்வி கொடுத்து பல சாதனைகளை புரிந்து தலைநிமிர்ந்து நிற்கிறது அமலோற்பவம். கல்வி உலகின் மறுமலர்ச்சிக்கான விதையை அமலோற்பவம் என்ற பெயரில் 1984 ஆண்டு ஏப்ரல் 26 பள்ளி முதல்வர் திரு எஸ். ஏ. லூர்துசாமி அவர்களால் ஊன்றப்பட்டது. வாடகை கட்டிடம், வசதி குறைவான வகுப்பறை, 30 மாணவர்கள், 3 ஆசிரியர்கள், எப்போதாவது எட்டி பார்க்கும் அட்மிஷன்கள் என்ற ஏராள திணறலோடு வேர்விடத் தொடங்கியது. நேரம் பாராது ஊழியம் செய்யும் நேர்மையானவர்களை பணிக்கு அமர்த்திக் கொண்டது. ஒழுக்கத்துடன் தரமான கல்வி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிறந்த ஆசிரியர்களை கொண்ட புதுவை வரலாற்றில் வேறெங்கும் இல்லாத எல்லோருக்கும் இலவச பயிற்சி என்ற புதிய வரலாற்றை ஏற்படுத்தி புரட்சி செய்ய தொடங்கியது. மேலும் தேர்ந்த ஆசிரியர்களை கொண்ட பன்மொழி பயிற்சி, பல்கலை பயிற்சி என்று தன்னை புதிதாய் புனரமைத்துக் கொண்டது. எதிர்ப்புகள், ஏளனங்கள், பிரச்சனைகள் என்று அடுக்கடுக்கான சோதனைகள் பதம் பார்த்தாலும் அன்னையின் அருளால் அவைகள் முறியடிக்கப்பட்டு வெற்றி பாதையை நோக்கி பள்ளி சென்றது. 1992 ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டது. மாணவ செல்வங்களை ஊக்குவிக்க பல விளையாட்டுப் போட்டிகள், கலைத்திறமையும் மொழித்திறமையும் காட்டும் முத்தமிழ் விழாக்களும் நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு அறிவுத்திறனை வளர்க்க புகழ்பெற்ற அறிஞர் பெருமக்களை வரவழைத்து கருத்தரங்கங்களும் நடத்தப்பட்டது. கல்வியோடு கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசை, நாட்டியம், நாடகம் போன்றவை இப்பள்ளியின் சிறப்பு அம்சங்களாகும். பள்ளிக்கூடம் வாடகை நிழல் என்றாலும் வசதியான வகுப்பறைகள், தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அமலோற்பவம் தேடி வந்து பத்திரப்படுத்திக் கொண்ட பெற்றோர்கள், 1000 நெருங்கிய மாணவர்கள், 50 தாண்டிய ஆசிரியர்கள் என்று இதன் வளர்ச்சி பட்டியல் நீளத் தொடங்கியது. விதியின் விளையாட்டால் பள்ளியின் மேற்புறம் கூரை கொட்டாயாக இருந்தமையால் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. மறுபடியும் சோதனைகள். கூரைகள் இல்லாத கட்டிடத்தில் பள்ளியை நடத்த முதல்வர் திட்டமிட்டார். அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி. கடவுள் மனித உருவில் வந்து பள்ளிக்கு நன்கொடை வழங்கி உதவி புரிந்தனர். அத்துடன் விஜயா வங்கியும் உதவிக்கரம் கொடுத்து 15 ஆண்டில் சொந்த மண்ணில் இறையருளால் புதிய கட்டடத்துக்கான கட்டுமான பணிகள் இனிதே ஆரம்பித்தது. தகுதி வாய்ந்த ஆசிரிய பெருமக்கள் அதிகமானார்கள். அமலோற்பவம் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக புதுவையில் கருதப்பட்டார்கள். அன்னையின் அருளால் அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி மாபெரும் கல்விக்கூடமாக சொந்தமான கட்டிடத்தில் நடைபெற ஆரம்பித்தது.
மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னையிருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னையிருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னையிருக்க ஏது தோல்வி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஊக்கமே ஆக்கத்திற்கு அழகு என்ற உயர்ந்த லட்சியம், எம்மதமும் சம்மதம் என்ற உயரிய நோக்கம், பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்வோம் என்ற பாரதியின் தீவிரம், இவையெல்லாம் இணைந்து வெற்றி தேவதையின் நிரந்தர விலாசமாகியது. அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி வெற்றி மீது வெற்றியை பெறத் தொடங்கியது. இவைக்கு காரணம் ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வியே ஆகும். எல்லாவற்றிலும் தூய்மை, கோவிலா பள்ளியா என்று சிலிர்க்க வைக்கும் சூழல். அமலோற்பவம் என்றாலே கூரை நெய்ந்த கொட்டகை என்ற நிலை மாறி இன்று ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை மாபெரும் கட்டிடங்கள் பெரும் பொருட்செலவில் காற்றோட்டமான மிகவும் விசாலமான அறைகள் கொண்டதாகவும் கட்டப்பட்டுள்ளது. நவீன வசதிகளோடு கூடிய வகுப்பறைகள், பள்ளி முழுவதையும் இணைக்கும் ஒளி அமைப்பு, 24 மணி நேரமும் இடைவிடாமல் மின்சக்தி அளிக்கும் உயர்ந்த மின் சாதனங்கள்,
அரசாங்கத்தால் மிகச் சிறப்பானவை என்று சான்றிக்கப்பட்ட ஆய்வகங்கள். சிறந்த முறையில் பிரமிக்க வைக்கும் குளிரூட்டப்பட்ட கணினி மையம். மாணவர்களுக்கு நல்ல குடிதண்ணீர் வசதி. இவ்வுலக வரலாற்றில் இடம்பெற்ற மாமேதைகளில் ஒருவராக, சாதனையாளராக அமலோற்பவம் பள்ளி முதல்வர் இடம்பெற்று விட்டார். ஆம், அவருடைய முழு வாழ்க்கையும் கல்விப்பணிக்கே அர்ப்பணித்து விட்டார். அயராத உழைப்பு, அறிவுத்திறன், தன்னம்பிக்கை, கடவுளின் மேல் பக்தி, ஒழுக்க நெறி, எல்லாவற்றிலும் தூய்மை என்ற மூலதனம் அவரை ஒரு மனிதராக உருவகப்படுத்தியுள்ளது. கல்வி மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு
படிப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் அவருடைய பொருட்செலவில் செய்து வருகிறார். மேலும் பல தர்ம காரியங்களையும் அமைதியான முறையில் செய்து வருகிறார். அவரின் தாரக மந்திரம்: ஒருவன் அறிவுபூர்வமாக உழைக்க வேண்டும், நேரத்தை வீணடிக்க கூடாது, சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும், இவ்வுலகில் நற்பண்புகள் உள்ளவனாக எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பதே. ஒவ்வொருவரும் இதை கடைபிடித்தால் உலக நாடுகளின் முன்னேற்றத்தைப் போல் இந்தியாவும் உயர்ந்து நிற்கும். இறைவா உமக்கு புகழ். அன்னை இருக்க எது தோல்வி, அன்னை என்று எது வெற்றி என்ற முழக்கத்தோடு இறைவனின் ஊழியத்தில் 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 26ஆம் நாள் காலடி பதிய வைத்து அமலோற்போம் என்ற அன்னையின் இனிய நாமத்தில் தொடக்க பள்ளி துவங்கப்பட்டது. அமலோற்போம் என்றால் புனித படைப்பு. ஆம், இறைவனின் மகனை இவ்வுலகில் பெற்றெடுத்த தாய் பிறப்பின் பாவமற்ற மாசற்ற புனிதமான படைப்பென்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அப்புனிதமான அன்னையின் பெயரில் எங்கள் அர்ப்பண பயணம் ஒழுக்கத்தின் வழி கல்வி என்ற தாரக மந்திரத்தோடு வருடத்திற்கு ஒரு வகுப்பாக வளரப்பெற்று 1994ஆம் ஆண்டு மேல்நிலைப்பள்ளியாக பூத்து குலங்கி ஆலமரமாக வேரூன்றி 21ஆவது ஆண்டில் தலைநிமிர்ந்து புதுவை வாழ் மற்றும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு கல்விச் சோலையாக பெருமையுடன் நடைபயின்று கொண்டிருக்கின்றது. இப்பெருமைமிகு வளர்ச்சிக்கு அர்த்தங்கள் பல கற்பனையாக தொடுக்கப்படுகின்றது. இறையேசு சிலுவையில் உயிர் துறக்கும் சமயத்தில், இறைவா, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று மன்றாடியது போல் மன்றாடுகிறோம். எங்கள் பெருமைமிகு அர்ப்பண சேவை என்றும் வளரும், இன்னும் மேலும் மேலும் செழித்தோங்கும் என்பதில் திடம் கொண்டு எங்கள் கல்வி பயணம் தொடர்கிறது. இறைவன் எங்களில் ஒளியேற்றி வழிநடத்துவார், திடமளித்து தேற்றுவார், செய்ய வேண்டியதை சொல்லி செய்யும்படி ஆணையிட்டு அவரது திட்டத்தை தெரியப்படுத்துவார். நாங்களும் அவைகளை அன்புடன் ஏற்று இறைவனின் ஊழியத்தில் மகிழ்மை பெற்று அவர் புகழ்பாட வளம் பெறுவோம். மரியே வாழ்க. கலைமகளின் கலைக்கூடமாய் கம்பீரமாய் நிமிர்ந்து நின்று காட்சியளிக்கிறது அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி. நவீன வசதிகளோடு கூடிய வகுப்பறைகள், மாணவ மாணவியர்கள் தேர்வெடுத்த குளிரூட்டப்பட்ட மாபெரும் அரங்கம், காட்சி கல்வி வழங்கிட LCD தியேட்டர், லிப்ட் சேவைகளுக்கான ஏற்பாடு, பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்ட மாபெரும் கல்வி நிறுவனமாக காட்சியளிக்கிறது. நவீன முறையில் அமைக்கப்பெற்ற பயன் நிறை நூல்கள் நிறைந்த நூலகம், விளையாட்டு அரங்கம், இசைப்பயிற்சி அரங்கம், அனைத்து விளையாட்டுகளுக்கும் ஏற்ற மிகப்பெரிய அளவிலான விளையாட்டு மைதானம்,
அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் உதவியாளர்களும் பணியாற்றி வருகிறார்கள். 2000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் கலையரங்கம். இங்கு கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பூத்துச் சிரிக்கும் பூங்கா, பொங்கும் நீரூற்று, கண்ணை பறிக்கும் தூய்மை. அமலோற்பவம் என்றாலே சாதனையின் பிறப்பிடம், கலைகளின் கருவூலம், மாபெரும் இசை நடனக் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட படைப்புகள். அமலோற்பவம் முதல்வரின் சலையாத உழைப்புக்கு கிடைத்த விருதுகள். எல்லாம் இறைவன் செயல், சாதித்தது மனிதனல்ல இறைவன்தான். அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி. அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி.